விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். இன்றைய குறள் என்னவென்றால், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உரிய காலத்தில் செய்கின்ற உதவி சிறிய உதவியாக இருந்தாலும் கடுகளவு இருந்தாலும் அந்த உதவி இந்த உலகத்தை விட மிகப்பெரியதாகும். ஒருவருக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் செய்கின்ற சின்ன உதவியை அந்த சமயத்தில் அது அவர்களுக்கு பயன்படுகிறது என்றால் அது இந்த உலகத்தை விட மிகப்பெரியதாகும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இதற்கு நமக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம் நண்பர்களே. நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம். ஏதோ ஒரு பேஷண்ட்டை கொண்டு போயிருப்போம். டாக்டர் சொல்லியிருப்பார், ஏன்பா கரெக்ட் டைம் கொண்டு வந்துட்டீங்கப்பா, பொழைச்சிட்டா இருப்போம் பேஷண்ட். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தா கூட காப்பாற்றிருக்க முடியாது. இப்போ நம்மகிட்ட ஒரு கார் இருக்குது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக், நம்ம காரில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் சேர்க்குறோம். அந்த டைமில் நம்ம சேர்க்கக்கூடும் பொழுது அவர்களுடைய உயிர் என்ன காப்பாற்றப்படுகிறது. இது பெரிய உதவி, இது சிறிய உதவி கிடையாது. அப்படி அடுத்தவர்களுக்கு நாம் செய்கின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு மிக நன்மையை மட்டும்தான் பயக்கும் உதவி என்பது அது நமக்கு தெரியும். சரி, இப்போ பஸ்ஸில் போகிறோம், 5 ரூபா டிக்கெட்டு, திடீர்னு பார்க்குறோம், அங்கே பார்த்தா ஒரு 4 ரூபா இருக்குது, 1 ரூபா காணலை. இது பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இன்னும் கண்டக்டர் கேட்குறாரு, சார் 1 ரூபாய்க்கே விட்டுட்டுன்றார். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர், இந்தாப்பா கொடுப்பா, நான் கொடுக்குறேன் சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன தாங்க அப்படின்னு ஒரு ரூபா தராருன்னா கூட அந்த 1 ரூபா அந்த டைமில் மிகப்பெரிய விஷயமா. எந்த உதவியாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய சமயத்தில் கிடைக்கின்ற பொழுது அதனுடைய வேல்யூ அதிகம். அதனால தான் உதவி என்பது செய்ய வேண்டிய சமயத்துக்கு செய்யணும். அது சின்னதாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, உரிய நேரத்தில் செய்தால் அந்த உதவியினுடைய மதிப்பு என்பது எப்பொழுதுமே கூடும். எனவே நம்ம பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வழியில் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த சமயத்தில் ஒருத்தர் தவறி விழுந்து விடுகிறார். நிறைய பேர் நம்ம பார்ப்போம், ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும், எங்கேயாவது ஒரு மனிதர் கீழே விழுந்து கிடப்பான், அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பான், ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருப்பான், சாரி வீடியோ கேமரா எடுத்துகிட்டு இருப்பான். அந்த டைமில் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஓடி போய் அவனை தூக்கி ஃபஸ்ட் எய்டு, என்ன ரத்தம் அதிகமாக வருதா, ஏதோ ஒரு துணி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா வச்சு கட்டு, அவனுக்கு துணி வச்சு ஏதாவது கட்டி அவனை ஃபஸ்ட் எய்டு பண்ணு. ஃபஸ்ட் எய்டு பண்ணி 108 108 கால் பண்ணு, ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மருத்துவ சிகிச்சை அடித்து உரிய நேரத்தில் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். எனவே நண்பர்களே, எந்த ஒரு உதவி அடுத்தவர்களுக்கு செய்வதாக இருந்தாலும் உடனடியாக மனதில் தோன்றும் பொழுது அதை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.